பெருமதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்வதற்காக ரமலான் என்ற உன்னதமான புனிதமான மாதத்தை ஒவ்வொரு வருடமும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ரமலான் ஏன் வந்து போகுது என்றதை சில பேர் புரிஞ்சு கொள்றாங்க, பல பேருக்கு புரியுதே இல்லை. அவங்க ரமலான்ல எப்படி நடந்து கொள்றாங்கண்டா அது ஒரு வழக்கமாக மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் பழக்கப்பட்டோம், இது எப்போவும் வருஷத்தில் ஒரு முறை வாரது தான், அப்படி வந்தால் நோன்பு பிடிக்கிறது தான், சஹர் செய்கிறது தான், இஃப்தார் செய்கிறது தான், இப்படி ஒரு வழக்கமாக மாறிப்போச்சு. ஆனால் உண்மையில் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இந்த ரமலான் அனுப்பி இருக்கிறான். இதனால் நாங்கள் ரொம்ப பெரிய பிரயோசனத்தை அடையணுங்கிறதுக்காக. அதில் என்ன பிரயோசனம் அடையணும், எப்படி அடையணும் என்பதை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சஹாபாக்களே சொன்னாங்க. ரமலான் மாதத்தை பற்றி ஒரு தடவை சொல்லும்போது சொன்னாங்க, அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருன் முபாரக் அல்லது ஷஹ்ருன் அதீம். ரமலான்ன்ற மாதம் உங்களுக்கிட்ட வந்திக்குது, இந்த மாதம் மகத்தான மாதம் வேண்டாம். ஷஹ்ருன் அதீம், மகத்தான மாதம் வேண்டாம். இதை நாங்களும் வாசிக்கிறதா, இதை மகத்தான் என்று சொல்றதா, என்ன மகத்தானன்றதை புரியுறது குறைவாகி. மகத்தானதுன்னா என்ன, மகத்தானதுண்டா என்ன தெரியுமா? அந்த மாதத்துடைய மகத்துவம் எங்களோட கல்வியில வந்து நாங்கள் அந்த மாதத்தை மதிக்கும். உதாரணத்துக்கு இருங்க, அல்லாஹுடைய குர்ஆன், இந்த குர்ஆன் மகத்துவம் எங்களோட கல்வியில் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்யணும், குர்ஆன் ஓதுறோம். குர்ஆனை யாராவது குப்பையில் போட்டால் பார்த்துருப்போமா? இல்லை, அதை தடுப்போம். குர்ஆனின் மீது யாராவது துப்பினா பார்த்துட்டிக்க மாட்டோம். குர்ஆனை யாராவது போட்டு எரிச்சா சண்டையே நடந்துருவாங்க. ஏன் அப்படி எல்லாம் செய்யறோம்? குர்ஆன் மகத்துவம் என்கிற உள்ளத்தில் உள்ளதனால். ஆனால் ரமலானுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்குதா? இது மதிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் உள்ளத்தில் இல்லாததால நாங்களே ரமலானுக்கு துப்புறோம், நாங்களே ரமலானுக்கு மேலே ஏறி நிற்கிறோம், நாங்களே ரமலானுக்கு நெருப்பு வச்சுட்டு இருக்கிறோம். மகத்துவம் தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் ஒரு மகத்தான மாதம் உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா. சஹாபாக்கள் இதை கேள்விப்பட்டா இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அவங்களோட உள்ளத்துல சந்தோஷம் வரும். சஹாபாக்கள் சந்தோஷம் அடைவாங்க ரமலான் வருதுன்னு கேட்டு. அதனால சில உலமாக்கள் எழுதுறாங்க, ரமலான் வாரத கேள்வியுற்று வந்ததை நினைச்சு ஒரு மூமின் சந்தோஷப்படுறது முஸ்தஹப்னு எழுதுறாங்க. முஸ்தஹப். நாங்கள் எங்களை உள்ளத்தை தட்டி போக்கணும். இந்த மாதம் வந்ததுனால எனக்கு சந்தோஷம் வந்துச்சா, பாரம் ஒன்று தெரிஞ்சிச்சா? யாருன்னு மனசுல சந்தோஷம் வந்துச்சோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அவரோட உள்ளத்தில் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது. யாருக்கு பாரம் தெரியுதோ பயந்துக்கோங்க, அவங்க உள்ளத்தால நோயாளியாக இருக்கிறாங்க. உள்ளத்துல நோயாளி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான் இல்லையா, வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரல். கூட நோய் வந்தா முனாஃபிக் ஆகிடுற, ஈமான் குறைஞ்சா அவங்களோட உள்ளம் நோயாளி ஆகிற. இப்ப உள்ளம் இருட்டாகும். உள்ளம் இருட்டாக சொல்ல அல்லாஹ்வோட கட்டளைகளை பாரம் எடுக்கிறதுக்கு உள்ளம் ரெடி இல்லை. நோம்பு பிடிங்கன்றது அல்லாஹ்வோட ஒரு ஹுக்கும், அல்லாஹ்வோட ஒரு கட்டளை. தராவீஹ் தொழுங்க என்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுக்கும், அவங்களோட ஒரு சுன்னத்து. இதை தூக்குறதுக்கு எங்களோட மனசு தயார் இல்லைண்டா எங்களோட உள்ளம் வெளிச்சம் போதா, அதை சரி பண்ணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலான் மாதத்துல சிறப்புகளை சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க.
சிறப்பை கேட்டு அந்த ஆசை வரும். ஆசை வந்தால் தான் எதையும் அமல் செய்வார். அதனால சிறப்பை பேசுவாங்க. சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃப்ல இருக்குது, இதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜினான் வ குல்லிகத் அபுவாபுன் நீரான் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். 3 வரியில ரமதானை சொல்லி முடிச்சாங்க. ரமதான் இதுதான். ரமதான அல்லாஹ் எதுக்காக தந்திருக்கிறான் இந்த சிலபஸே சொல்லிட்டாங்க, பாவிச்சுக்கோங்க. ரமதானுடைய மாதம் வந்தால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. சொர்க்கத்தை எல்லாம் திறக்கிறான. ஆனா இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுகிற அளவுக்கு பக்குவத்தில் நாங்க இல்லை. நாங்க நினைக்கிறோம் சுவர்க்கம் திறந்தா எங்களுக்கு என்ன, யாரோ கடை திறந்திக்கிற மாதிரி எங்கட கதை. அது மௌத்துக்கு பிறகுதானே தேவை. இப்ப சொர்க்கம் திறந்து எங்களுக்கு என்ன பிரயோசனம்? இப்ப எங்களுக்கு தேவை காசி, இப்ப எங்களுக்கு தேவை தொழில், எங்களுக்கு இப்ப தேவை நல்ல வியாபாரம் நடக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், குடும்பத்துக்கு செலவழிக்கணும். இதுதான் எங்களுக்கு பிரச்சனையாகி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆழமான அர்த்தத்தில் அதை பேசினாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்கள் எல்லாருக்கும் காணிகளை ஒதுக்கி மாளிகைகளை கட்டி வச்சுக்கிறான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹ் காணி ஒதுக்கி மாளிகையை கட்டி முடிச்சுட்டான். நாங்க இங்க இன்னும் காணியே வாங்கல, இன்னமும் கூலி வீட்டில் இருக்கிறோம், அரசாங்க வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு சொந்த இடம் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு மாளிகை கட்டி வச்சுக்கிறான். குர்ஆன் சொல்லுது, உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டு விட்டது, தயாராகியாச்சு. சஹீஹ் புகாரியில் இருக்குது ஹதீஸுல் குதுசி, அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன், எனது சாலிஹான அடியார்களுக்காக தயார்படுத்தி விட்டேன். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, யாருட உள்ளத்திலாலும் இப்படியும் இருக்குமா என்று சித்தரிக்க முடியாத இன்பங்களை தயார் பண்ணிட்டேன். அல்லாஹ் ரெடி ஆகியாச்சு. நீங்க போறது மட்டும்தான் இங்க சொர்க்கத்துக்கு. உங்களோட எல்லாம் ரெடி. போறதுக்கு தடையாகிக்குது மௌத்து மட்டும்தான். மௌத்தானா போயிடுவீங்க. எவ்வளவு பெரிய இடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இருக்குது, கடைசியா சொர்க்கம் போறவருக்கு அல்லாஹ் வச்சுக்கிறானாம் இந்த உலகம் மாறி 10 மடங்கு. யாருக்கு? லாஸ்ட் கடைசியா சொர்க்கத்துக்கு போறார். வலக்க மிஸ்லு துன்யா வாஷரத்து அம்சாலிஹா, உங்களுக்கு இந்த உலகம் மாறி 10 மடங்கு தார. கொழும்பு மாதிரி 10 மடங்கு இல்ல, துனியா மாதிரி 10 மடங்கு. அதுவும் காடு நிறைஞ்ச காணி அல்ல, சேறு நிறைஞ்ச காணி அல்ல, ஜின்னும் ஷைத்தானும் போற வீடுள்ள காணி அல்ல, கடல் மண்ணும் சேத்து மண்ணும் கலந்த காணி அல்ல, பாம்பும் பூச்சிகளும் நடமாடுற காணி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய நிலத்திலே அல்லாஹ் போட்டுகிறான் கஸ்தூரி என்னாங்க. எத்தனையோ மைலுக்கு அதனுடைய வாசம் வீசுமாம். துராபுஹா மிஸ்குன் அத்ஃபர், சுவர்க்கத்தினுடைய நறுமணம் மிகவும், சொர்க்கத்துடைய மண் மிகவும் நறுமணம் கமலும் கஸ்தூரி என்னாங்க. குங்குமம் போட்டிருக்கிறானாம். சுவர்க்கத்தில் உள்ள பொடி கற்கள் அந்த காணியில உள்ளது, அது முத்துகளை எல்லாம் வச்சிருக்கிறான். எவ்வளவு பசந்தாய்க்கும். இப்படியான உலகம் போல 10 மடங்கு காணி எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்தா வச்சுக்கிறான். அந்த காணியை யாருக்கும் விற்க முடியாது, யாரும் வாங்க முடியாது, யாரும் வாரிசு சொத்தாக கேட்க முடியாது. மனைவியில காணியில கணவனுக்கு பங்கு கேட்கலாது, கணவன் காணியில மனைவிக்கு பங்கு கேட்கலாது, வாப்பட காணியில பிள்ளைகளுக்கு பங்கு கேட்கலாது. கோபம் வந்தோடனே வெளியே இறங்கு என்று சொல்ற கதை இல்லை, அது உங்களுக்கே தான். அதுதான் குர்ஆனிக்கு ஹாலிதீன ஃபீஹா அபதா, நீங்க எப்பவுமே வச்சிருப்பீங்க. இந்த பிரமாண்டமான காணிக்கு மத்தியில அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலஸ் கட்டிக்கிறார். அல்லாஹ் சொர்க்கத்தில் விசாலமா கொடுக்கிறார். இங்க நிறைய பேரை வீடு இல்லாம வச்சிருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேரை குடிசைகள்ல வாழ வச்சிருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேரை இரவல் வீட்டுல வாழ வச்சிருக்கிறார். எத்தனையோ பேரை கூலி வீட்டுல வச்சிருக்கிறார். அல்லாஹ் சொல்றா, இல்ல நீ என்ன சந்தோஷப்படுத்திட்டு அங்க வந்தீங்கன்னா உனக்கு அந்த சொந்த மாளிகை கொடுப்பேன். அந்த மாளிகையை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அதற்கு அந்த கட்டிடத்துக்கு பில்டிங்குக்கு பாவிச்சிருக்கிற கல்லு செங்கல்லும் விளக்கல்லும் கருங்கல்லும் அல்ல, ஒரு கல்லு தங்கம் பதிச்சா அந்த தங்கம் துபாயிலே அல்ல, அந்த தங்கம் சுவர்க்கத்தில் தயாரிச்ச தங்கம். எவ்வளவு பசந்தாய்க்கும். லபினத்தும் மின் ஸஹப் வ லபினத்துன் ஃபித்தா. அடுத்த கல்ல அல்லாஹ் வெள்ளியில வச்சுக்கிறான். வெள்ளிக்கு மேல தங்கம் இருந்தா தூரத்துக்கு எவ்வளவு மணக்கு, எவ்வளவு பசந்தாய்க்கும். கோல்ட் கலர் சில்வர் கலர் ரெண்டு கல்லையும் ஒட்டுறதுக்கு சீமெண்ட் போட்டில்ல, கஸ்தூரி கலந்த கலவை. எவ்வளவு பெரிய மாளிகை கட்டிக்கிறான்டா, 70 ரூம்ஸ் வச்சுக்கிறான். 70 ரூம். இங்க ஹோட்டல்ல தான் 70 ரூம் போடுவாங்க. அல்லாஹ் எங்களுக்கு கட்டிக்கிற வீட்டில் 70 ரூம் போட்டிருக்கிறார். ரூமுடைய விசாலத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு அறையிலும் 70 கட்டில்கள் போடப்பட்டிருக்கும். 70 கட்டில். கட்டில் நீளத்தை பற்றி பல ஹதீசுகள் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க தஃப்சீர்ல, அந்த கட்டில் நீளம் பாருங்க ஹதீஸ்ல இருக்குது, காஃபிரோட பல்லே உஹது மலை மாதிரி இருக்குமா. பெண்ணா சைஸ். சொர்க்கவாதியில கட்டில பற்றி சொன்னாங்க. மக்கத்த இலா ஐலா, மக்காவிலிருந்து ஜோர்டான்ல ஐலான்னு ஒரு நகரம் இருக்குது, அது வரைக்கும் உள்ள தொலை தூரத்துக்கு இருக்கும் ஒரு கட்டில நீட்டம் 800 கிலோமீட்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம். இப்படி 70 கட்டில ஒரு ரூம்ல போட்டு 70 ரூம் வச்சு ஒரு மாளிகை கட்டியிருந்தா துபாய் ஏர்போர்ட் மாதிரி இல்லை, அது ட்ரெயின்ல போயிட்டு தானே டெர்மினல் மாறணும். அது போல இல்லை, தனி வாகனத்துல போக வேண்டியிருக்கும் உங்களோட வீட்டை பார்க்க. அப்படி மாளிகை ரப்பு கட்டிக்கிறான். இது சும்மா கதைகள் அல்ல, அல்லாஹ் கட்டி இருக்கிறேன் என்று சொல்லிவிடல்ல, கொண்டு போய்த்து காட்டவும் செய்தார். பூமியில வாழும் போதே எத்தனையோ சஹாபாக்கள் சொர்க்கங்களை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க. புகாரியில இருக்குது மிஅராஜுடைய கட்டம். அந்த நேரத்தில் சொன்னாங்க, போய்கொண்டு இருக்கிறேன், அழகான ஒரு மாளிகை என்ற கண்ணில பட்டுச்சு, இதை பார்ப்போமே என்று ஏறினா அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு ஹூருல் ஈன், அழகான ஒரு பேரழகி வுது செய்து கொண்டிருக்கிறார். கொண்டு போன மலக்குகள்கிட்ட கேட்ட, யாரிடப்பா லிமன் ஹாதல் கஸ்ஸர், யாரிட பல செய்து சொன்னாங்க, ஹதரத் உமருக்கு கட்டிக்கிறது. ஹதரத் உமர் அப்ப ஹிஜ்ரத்தே போயில்ல, மக்கால இருக்கிறாரு. மேராஜும் போது ஹிஜ்ரத் போயிட்டு இல்லை, மேராஜு பிறகுதானே ஹிஜ்ரத் நடந்துச்சு. மக்காவில் ஹதரத் உமர் இருக்கிறார், அவருடைய மாளிகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வராங்க. புகாரியில் இருக்குது கிதாபு தஅபீர், கனவு விளக்கம் என்ற ஒரு பாடம். அதனுடைய கடைசியில் ஒரு அருமையான ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபா மலக்குகள் அழைத்து சென்ற ஒரு சம்பவம். அதுல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல போய்கொண்டிருக்கிற நான், அழகான ஒரு சிட்டி, பார்க்கிறதுக்கு எல்லாமே பசந்தா இருக்குது. அதுல பார்த்த ஒரு மாளிகைய வெள்ள வெளியிருந்து இருக்குது, அதை ஒப்பிட்டாங்க மேகத்தை போல. வெள்ள பெயிண்ட் அடிச்சு ஒயிட் ஹவுஸ்ன்னு பேர் வச்சு உலகம் எல்லாம் பேசுறான். எப்போ இடிஞ்சு விடுமோ தெரியாது, அதுக்கு பேர் ஒயிட் ஹவுஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேகம் மாதிரி பார்க்க கண்ணு பிக்குது. நான் மலக்குகள்கிட்ட கேட்கிறேன், இது யாரோட வீடு? சொன்னாங்க, நீங்க ஏறி இருக்கு இந்த சிட்டி இருக்குதே, இது சிட்டி அல்ல, இதுக்கு பேரு ஜன்னத்து அதின். அதின் என்ற சொர்க்கம். நீங்க பார்க்கிற மாளிகை உங்களோட தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதுகுலு ஃபீஹா, உள்ள போய்த்து பார்க்க. ஓ இப்ப போவான வேணா வருவீங்க, போறதுக்கு டைம் இருக்கு. இது எதுக்கு சொன்னேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட வீட்டையே பார்த்துட்டாங்க, ஹதரத் உமர்ட வீட்டை பார்த்துட்டாங்கடா. எங்கடையும் உங்களுடையும் வீட்டை எல்லாம் கட்டிக்க மாட்டாங்க, எங்களுக்கும் கட்டி தான் வச்சுக்கிறான். இப்ப வாங்க ரமலானுக்கு, சொர்க்கத்தையில பேசுற ரமலான இப்ப சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் வந்தால் சூனத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. என்றா என்ன? எவருடையோ கடை அல்ல, உங்களோட மாளிகையும் காணியும் உள்ள இடத்தை திறந்து வச்சிருக்கிறேன், பறிபோகாம பாதுகாத்துக்கோங்க. ரமலான்ல திறக்கிறதுக்கு, ஸ்திரமாக்கி கொள்றதுக்கு, உள்ள பூந்து எல்லா கதவும் திறந்திருக்குது. பள்ளியில 4 கதவை மூடி அந்த திறந்திப்பா, அப்படி இல்லை, 9 கதவுமே திறக்கிறது போல சொர்க்கத்தின் எல்லா பாபுகளையும் திறந்து வச்சிருக்குது. உள்ள பூந்து ஏண்ட தானே நிஸ்திரப்படுத்திக்கோ. அது எப்படி உள்ள போடுற போயில்வா? எனக்கு உடலால உள்ளுக்கு பூதையிலாது, அமலால பூதையிலும். உடலால பூதுவீங்க மௌத்துக்கு போறது,
இப்ப அனுப்பணும் அமலை அனுப்பி உங்களோட சுவர்க்கம்ங்கிறத இஸ்திரம் பண்ணிக்கோ. தொழுகை அனுப்பினா பாபு சலா, தொழுகைக்குன்னே ஒரு டோர் இருக்குது, கதவு இருக்குது, அதுக்குள்ளால போயிடும். நோம்பு பிடிச்சிங்க போயிடுதலா பாபு ரையானுன்ற கதவுக்குள்ளால போகும். நீங்க வேற வேற அமல்களை செஞ்சீங்க, அமலுக்குரிய கதவால் உள்ள போயிடுவீங்க. கட்டின சுவர்க்கம் சில பேருக்கு பறி வைத்திரும். மிஷ்காத்தில் ஹதீஸ் இருக்குது, பாவிய கபரில் வச்ச உடனே மலக்குகள் காட்டுவாங்களாம், உங்களுக்கும் சொர்க்கத்தில் மாளிகை கட்டினதான் பறி கொடுத்துட்டீங்க, இப்ப போறீங்க இங்க நரகத்துக்கு. இவ்வளவு ஒரு கவலை வரும். இதை உம்மாக்கு இந்த கவலை ஆத்தேல்மா. கூட்டாளிக்கு போயிட்டு மச்சான் பயப்படாத, அது பொண்ண பின்னால் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிடுமா? இது ஆத்தேலுமான கவலையாயிரு. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல ஒரு மனிதர் நீங்க கபரில் வச்சீங்கடா, அவருக்கு முதல்ல காட்டப்படும் உங்களுக்கும் நரகத்தில் இடம் இருந்துச்சு, அல்லாஹ்ட கிருபையை கொண்டு தப்பி பாருங்க, சொர்க்கத்தில் இங்க போறீங்க. இவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். பறிமுகாம பாதுகாக்கும். சுவர்க்கத்தை பறிக்கிறது படிப்பில்லாததாலே அல்ல, படிச்சில்லை இவர் சொர்க்கத்தை எல்லாம் பறிச்சிட்டார், கதையே இல்லை, படிப்பட கதையே இல்லை, அதெல்லாம் மண்ணுக்குமே இல்லை. இவர் சம்பாதிக்க இல்லை, அதனால அவருக்கு அங்க வீடு இல்லை, அதெல்லாம் உலகத்துல கதைங்க. இவருக்கு அரசியல் ஒரு அனுபவம் இல்லை, அதனால இல்ல. சொர்க்கத்தில் இருக்கிற மாளிகை பறிபோகும் பாவத்தோட மௌத்தானா மட்டும்தான். சொர்க்கம் பறிபோற பாவத்துக்கு. பாவம் கூட கொள்ளாது. அதனால எங்களுக்கு தந்திக்குது, பார்மசியில மருந்து அடிக்கிற மாதிரி தினியும் மருந்து வச்சுக்கலையா, ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மாதிரி 4 மருந்து எழுதுவாங்க. மௌத்தாக முதல்ல இந்த விஷ பீஜையை அழிச்சிட்டு போய்த்துருங்க, பாவம் ஒவ்வொன்றுமே பொல்லாததான். பாவத்தை கழுவி பரிசுத்தமான பட்டோலையோட போங்க. பரிசுத்தமான பட்டோலை வச்சிருக்கிறவங்களுக்கு பேரு முத்தகி. அதனால சொல்றான், நோம்ப கடமையாக்கிக்குது உங்களை தக்குவாதாரியாக்க, லஅல்லக்கும் தத்தகூன். பாவம் பொல்லாது. இங்க எங்களுக்கு பாவத்தை சுட்டு போடுறதுக்கு அல்லாஹ் எத்தனையோ மருந்து தந்திக்கிறான். சும்மா சாஞ்சிருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னாலே பாவம் பெய்திரும், ரப்பிக்ஃபிர்லி என்ன பெய்திரும். அல்லாஹ் எவ்வளவு உதவி செஞ்சுக்கிறான்டா, நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சக்தியை கொடுத்துக்கிறான். அந்த அமலுக்கேலும் பாவத்தை அடிக்கிறதுக்கு. தொழுக பாவத்தை அடிச்சிடும், உது பாவத்தை அடிச்சிடும், ஹஜ்ஜி பாவத்தை அடிச்சிடும், ஹிஜ்ரத் பாவத்தை அடிச்சிடும். நன்மை செய்ய 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 பாவம் அங்க அழிஞ்சிட்டே இருக்கும். மௌத்துக்கு முந்தி இதை செய்யாம ஆடு மாடு மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு ஒஹேன்னு மௌத்தாகி போனீங்க, அங்க கழுவுறதுக்கு மருந்து இல்லை. அங்க போயிட்டு கோடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாலும் எடுபடாது, 10 கோடி ஸலவாத் சொன்னாலும் அங்க எடுபடாது, 1000 குர்ஆன் ஓதுனாலும் அங்க எடுபடாது. உங்களோட கதவு மூடியாச்சு. அப்ப உங்களோட பாவத்தை கழுகுறதுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும், நரக நெருப்பில போட்டு சுடுறது தான். எனவேதான் இமாம் அஹ்மதுடைய ரிவாயத்தில் இருக்குது, குல்லு லஹ்மின் நபத பிஸ்ஸுஹ்தி ஃபன்னாரு அவுலா பிஹி. யாருடைய உடம்பில ஹராமான உணவுகள் மூலம், ஹராமான வருமானங்கள் மூலம் சதையும் இரத்தமும் வறந்திருக்குதோ அந்த உடல் தகுதி நரக நெருப்பு தான். வேற கழுவுறதுக்கு வழி இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழகா சொன்னாங்க, உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனையாக போறது பாவங்கள் தான். இந்த பாவத்தை அழிக்கிற மாதிரி தான் ரமலான் அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கனெக்ட் பண்ணிக்கிறான். ரமலான்ல எல்லா முஸ்லிம்களும் 3 விஷயங்களை ரொம்ப பிரதானமா செய்வோம். நாங்கள் முதலாவது செய்வோம், எல்லோரும் நோம்பு பிடிக்கிறார். நோம்ப ஃபர்லாக்கி வச்சுக்க, ஷரியாத்தில அனுமதி கொடுக்கப்படாத யாரும் நோம்ப விடையலாம். சில பேருக்கு ஷரியத்தில் உதுர் கொடுத்தீங்க, அதை உலமாக்களிட கேட்டு சரியானு கேட்டு அவங்க எடுக்கணும். மற்ற யாரும் நோம்பு விடையலாம், எல்லாரும் நோம்பு பிடிச்சே ஆகணும். அப்படி வச்சுக்கலாம். நோம்பு பிடிக்கிறதால என்ன ஆகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், ஒரு முஃமின் ஈமான்தாரி ஆசையோடு நோம்பு பிடிக்கிறாரு, பழக்கத்துக்காக பிடிக்கிறாரு இல்ல, ஆசையோடு நோம்பு பிடிக்கிறாரு. என்ன நடக்கும் தெரியுமா?
ஃபோன்ல இருக்கிற மெசேஜ் எல்லாம் 50 ஃபோனை மெசேஜை தட்டி டிலீட் அடிச்சுட்டா எல்லாம் அழிஞ்சு போறதானே. நோம்பு பிடிச்சு நீக்கிற நேரம் பாவங்கள் பட்டோலிருந்து அழிஞ்சு கொண்டே இருக்குமா. இப்ப எல்லாம் அழிச்சு கொண்டே இருக்கிற பாவத்தை. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், முஃமின் நன்மை கிடைக்கும் என்ற ஆசையோட நோம்பு பிடிப்பாரண்டா என்ன கிடைக்கும் அவருக்கு? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முந்தின பாவம் மன்னிக்கப்படும். ரெண்டாவது ப்ரோக்ராம் தந்திக்குது, ரமலான் ராவுகளை செழிப்பாக்குங்க. கியாமு ரமலான், ரமலான் ராவையில நின்று வணங்குறது. ராவையில நின்று வணங்குறது வளமையான ஃபர்லுகள் இருக்குது. மக்ரிப் இருக்குது, இஷா இருக்குது, ஃபஜ்ர் இருக்குது. ரமலானுக்கு உள்ளது. இஷாவுக்கு பிறகு தராவீஹும், சஹருக்கு முன்னால தஹஜ்ஜுதும். இஷாவுக்கு பின்னால தராவீஹ், சஹருக்கு முன்னால தஹஜ்ஜுத். இதை நீங்க ஈமானோட தொழுங்க, இஹ்திசாபோட தொழுங்க, முந்தின பாவம் மன்னிக்கப்படும். மூணாவது சொன்னாங்க, கடைசி 10 களத்துக்கே இறங்கணும். அந்த 10 நாளையும் நீங்க மஸ்ஜிதுக்குள்ள அல்லாஹ்வுக்கென்று தவம் இருந்து, தவத்துக்கு பேர் இஅ்திகாஃப் இருந்து நீங்க தேடினா அந்த இரவு நிச்சயம் கிடைக்கும். அந்த இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ அந்த ஒரு நைட்ல நிறைய பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அப்ப நோன்பு பாவம் மன்னிக்கத்தான் வந்திருக்குது, தராவிஹ் பாவத்தை மன்னிக்கத்தான் தந்திருக்குது, தஹஜ்ஜுத் பாவத்தை மன்னிக்க தந்திருக்குது, லைலத்துல் கத்ர் பாவத்தை மன்னிக்க தந்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இவ்வளவு சிறப்பான ஒரு காலம் இது. இப்போ நாங்கள் ஒரு உறுதி ஒன்று எடுக்கணும், இது எனக்கு கிடைக்கிற கடைசி ரமலானா இருக்கலும். அதனால் இதை மிஸ் பண்ணினா அடுத்த மாதங்கள்ல எல்லாம் சொர்க்கம் ஃபுல்லாக திறக்கிறன்னு ஹதீஸுகள் இல்லை. ரமலானுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. முழு சொர்க்கமும் திறந்திருக்கின்ற. இதை சரியாக பாவிச்சு எங்களோட சொர்க்கத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள வருஷமே. அதுக்குரிய வழிகள் என்னடா, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் எந்த அமல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்குத்தான் கூட நேரத்தை செலவழிச்சாங்களோ அதில் நாங்கள் எங்கள் நேரங்களை செலவழிக்கோம். இமாம்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், வாழ்க்கை அப்படியே அர்ப்பணிச்சு எங்களுக்கு லேசிப்படுத்தினாங்க. ரமலானை பற்றி ஆயத்துகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வருஷத்துடைய ரமலான், ரசூலுல்லாவோட வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபாக்களோட வாழ்ந்த தாபிஊன்கள், இவங்களோட ரமலான் காலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு அப்படி சுருக்கமாக தந்திக்கிறாங்க. சில விஷயங்களுக்கு கூட நேரம் கொடுங்க, உங்களோட ரமலான் உங்களை மாற்றிடும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு, ரமலானில முழுமையாக கூடுதலான நேரத்தை கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தீங்க. இப்ப நாங்களும் நேரம் கொடுக்கணும் குர்ஆனுக்கு. அடுத்தது டைம் எல்லாம் குறைக்கணும். அதனாலதான் பெரிய பெரிய சஹாபாக்கள் ஷரியத்துடைய அடுத்த துறையில் அவங்க நேரங்களை செலவழிச்சார்கள். ஹதீஸ் பாடம் நடத்தினவங்க, குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செஞ்சவங்க, கிதாப் எழுதினவங்க, இவங்கெல்லாம் பஜார்ல இறங்கி வியாபாரம் பண்ணினவங்க அல்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு ஹிதமத் செஞ்சவங்க. அவங்களே அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் ரமலான்ல நிறுத்திட்டு முழுமையா இறங்கிடுவாங்க குர்ஆன்ல. சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கிட்ட ஓத வருவாங்க. ரமலான்ல பாடம் நடக்காது, ரமலான் கிராத்தடம் ஆகும். மஸ்ஜிது நபவியில இமாம் நவவி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்துவாங்க. உள்ளூர் வெளியூர் மாணவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. சொல்லுவாங்க, ரமலான்ல பாடம் நடக்காது, யாருடையும் இல்முடைய பஹ்ஸுக்காக இருக்க மாட்டேன், இது குர்ஆன் ஓதுற மாதம். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பத்தி வந்தீங்க, சுப்ஹானல்லாஹ், ஆய்வுன்னா அது ஆய்வு தான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த நுணுக்கம். ஒரு ஆயத்தை அப்படி பார்த்தாங்கன்னா 25 சட்டத்தை எடுத்துருவாங்க. உங்களுக்கு கடலுக்கு அடியில் இறங்கி முத்துகளை தூக்கிக்கொண்டு வாரது போல சில ஆயத்துகளால 25 சட்டங்கள் எடுத்துருவாங்க. இஷாவுக்கு பிறகு இருப்பாங்க, ஒரு மசாலாவை தேடுவாங்க, சுபஹானது தெரியா. இவங்களே சொல்லிடுவாங்க, ரமலான் அந்த ஒன்றுமே நடக்காது, ரமலான்ல குர்ஆன் ஓதுறது மட்டும்தான். ஹில்யால் இருக்குது, பைஹகீல் இருக்குது. ஷாஃபிவான் சொல்றாங்க, நான் ரமலான் முடிய செல்ல 60 குர்ஆன் ஓதா முட்றல்ல. 60 குர்ஆன், பகலையில் ஒரு ஹத்மா, ராவையில் ஒரு ஹத்மா. 8 ஹவர்ல குர்ஆன் ஓதிடும். குர்ஆனோடே வாழ்ந்திருக்குது. பகலை கொண்டு ஓதிடுவன், ராவை கொண்டு ஓதிடுவன்.
இமாம் புகாரியை பற்றி உலகமே பேசுது. சொல்லாரு பகலில் ஒரு குர்ஆன் ஓதுவன், ராவே தராவீஹில 3 ஜுஸ் ஓதுறான். இமாம் புகாரில 10 நாளுக்கு ஒரு குர்ஆன் முடியும். இப்படிதான் அவங்க வாழ்ந்தீங்க. குர்ஆனை ஓதுறவர் நினைக்கணும், பெட்டா பஜாரை விடவும் 1000 மடங்கு பெரிய பஜாருக்குள்ள நான் இறங்கிக்கிறேன், சம்பாதிக்கிறேன். நீங்க தொழுகை வெளியில குர்ஆன் எடுத்து ஓதுறீங்க, நீங்க ஒரு எழுத்த ஓத அல்லாஹ் 10 தாரான். எங்களோட ரப்பு அப்படித்தான். எங்களை போல கஞ்சன் இல்ல. எங்களோட ரப்பு நீ ஒன்று செஞ்சா 10. மன்ஜா பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நலவை செய்றாரோ அது போல 10 தருவனா. நீங்க ஒரு பக்கம் ஓதச்சல நினைக்கணும், அல்லாஹ் எனக்கு 5000 தாரான். ஒரு பக்கத்துல குறைஞ்சது 500 எழுத்திக்குது. 1க்கு 10 5000. ஒரு ஜுஸுவை 20 நிமிஷத்துல ஓதிடலாம். நீங்க நினைக்கணும் 50000 தாரான், குறைஞ்சது 5000 எழுத்திக்குது. 8 அவர் இருந்து ஒரு குர்ஆன் அப்படியே ஓதி படிக்கிறீங்க. அவர் நினைக்கணும் எனக்கு 3 மில்லியன் கிடைச்சிட்டு. குர்ஆன்ல ஒரு 3 லட்சம் எழுத்திருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்குது. 3 லட்சம் அல்லாஹ் 10 தந்தா 30 மில்லியன், 3 மில்லியன் கிடைக்குது. நன்மை மழையாக பொழியுது குர்ஆன் கையில் இருந்தா. பின்னால தொழுகையில் ஓதுங்க. தொழுகையில் ஓதினா ஆதாயம் கூட, 1க்கு 100 கிடைக்கும். தொழுகையில முழு குர்ஆனே ஓதுறாரு, 3 கோடி. தொழுகை வெளியில 30 லட்சம், தொழுகையில தக்பீர் கட்டினார் 3 கோடி. 3 கோடி ரூபாய் அல்ல, 3 கோடி ரியால் அல்ல, 3 கோடி டாலர் அல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போறது. 3 கோடி சவாப். எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு தெரியா? கிதாபுகள் எடுத்து பார்த்தா சவாபை எவ்வளவுக்கு மாத்தலாம் சொல்லுவாங்க. மிக்தாருன் லா யஅலமுஹு இல்லல்லாஹ். சவாபண்டா அதன் அளவு ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு நன்மை குர்ஆன்ல கிடைக்கும். தொழுகைக்கு வெளியில ஓதுங்க, தொழுகையில ஓதுங்க. 3வது நீங்க டைம் கொடுக்கணும். தொழுகையில ஓதுறத கேட்க, தொழுகை ஓதுறத கேட்கிறதும் வணக்கம். ஓதுறது எப்படி இபாதத்து சவாபோ, தொழுகையில ஓதுறது ஹாஃபிஸ் ஓதுறாரு, பின்னுக்கு இருந்து கேட்கிறீங்க. ஒரு முஸ்லிம் விரும்பணும், நான் முழு குர்ஆனையும் நின்ற நிலையில் என் ரப்புடைய பேச்ச என்ன முழு காதாலையும் கேட்கணும். எப்படி பேச்சு? 4வது நேரம் கொடுக்கணும் தொழுகையை வெளியில கேட்கறதுக்கு. அதுக்குதான் பள்ளிகளை ஹிஸ்பு மஜ்லிஸ் வச்சுக்கிறாங்க. அல்லது நீங்களே 3 பேர் 4 பேர் வீட்டுல சேர்ந்து ஓதலாம், பள்ளியில சேர்ந்து ஓதலாம். அங்கேயும் குர்ஆனை கேட்கிறது இபாதத். நெகண்டா தெரியா குர்ஆனுடைய சிறப்பு, ரமலான்ல குர்ஆன் ஓதுறதுல சிறப்பு, அதுக்கு டைம் கொடுக்கறதுல சிறப்ப இந்த சம்பவத்தை விட வேறொன்றால விளங்கப்படுத்தலாம். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜிப்ரீல்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன வச்சாங்க? சஹீஹ் புகாரி இருக்குது கிதாபு தஃப்சீர்ல. சொல்றாங்க ஹதரத் ஜிப்ரீல்கிட்ட, நீங்க வாரீங்க, எங்களை சந்திச்சுட்டு போறீங்க, ஆனா எந்த பார்வையில நீங்க வாரது போதா? ஹதரத் ஜிப்ரீல், ஜியாரத்தை கூட்டுங்க, எங்களோட சந்திப்பு அதிகரிங்க, நீங்க வாரதால மனதுக்கு சரியான அமைதியாக இருக்குது என்று ரசூலுல்லாஹ் ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஹதரத் ஜிப்ரீல் ஒன்றுமே பேசல. அல்லாஹ் பதில் சொன்னான் குர்ஆன்ல. சொன்னனே குர்ஆன் ஆயத்து இறங்கிட்டு. என்ன குர்ஆன் ஆயத்து? வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். நாங்க பூமிக்கு இறங்கி நின்றாலும் அல்லாஹ்வோட ஓர்டர் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கர தலைவர் என்று நினைச்சோடனே கதவை திறந்து இறங்கி இல்லாது, அல்லாஹ் போங்கன்னு சொன்னாதான் வரையணும். இப்படி கட்டுப்பாடோடு இருக்கிற ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமலான்ல ஒவ்வொரு ராவையிலும் வராங்க. எங்கிருந்து வராங்க? நீர்கொள்வெளி தான் இல்ல, நியூயார்க்லயும் தான் வராங்க. ஒவ்வொரு நாளும் டேமிங் ஸ்ட்ரீட் பள்ளிக்கு ஒருத்தர் நியூயார்க்லேருந்து ஃப்ளைட்ல வந்துட்டு போறாண்டா பேப்பர்ல மேலே போட்டுருவாங்க. டெய்லி நோம்புல ராவே ஃப்ளைட்ல வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போ ஏலா 20 ஹவர் வரணும், நியூயார்க்லேருந்து வராங்க. ஹதரத் ஜிப்ரீல் வராங்க. வானத்திலிருந்து எத்தனையோ கோடி மைல்கள். ஏன் வராங்க? இஷா தொழுகைக்கு பின்னால வராங்க. உலகத்துல வேறொன்னே பார்க்கவில்லை. முஜாஹிதுகள் களத்தில் இறங்கி போராடுறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண வரல, நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்க வரல, விதவைகளுக்கு காசி பங்கிட வரல, அனாதைகள் தலைய தடவ வரல.
பசிக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்க வரல, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வரல. இதெல்லாம் பெரிய நன்மையான விஷயம். அது ஒன்றுக்கும் வரல. என்னதுக்கு வராங்க? ரசூலுல்லாஹ் ஓதுற ஒரு ஜுஸுவை கேட்டுட்டு போறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜுஸு ஓதுவாங்க, அதை கேட்டுட்டு போறதுக்கு. இதுக்கு மேல சிறப்புன்னு விளங்கப்படுத்தலுமா? யாரு வராங்க? ஹதரத் ஜிப்ரீல். அவரு சும்மா வரையிலுமா? யார் அனுப்புறா? அல்லாஹ் அனுப்புறான். குர்ஆனை ஓதுறதும் குர்ஆனை கேட்கிறதும் மறுமையில எவ்வளவு லாபம் என்றது இதிலிருந்து புரியணும். அதனால குர்ஆனுக்கு அதிகமான நேரம் கொடுங்க. துஆவின் மூலம் இந்த மாதத்தில் அல்லாஹோட நெருங்குங்க. நோம்பட சட்டங்களை அல்லாஹ் பேசிக்கிட்டு போறான். யா யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் ஸியாம் என்று தொடங்கி நோம்புடைய சட்டங்களை பேசுறான். இடையில ஒரு ஆயத்தை கொண்டு வந்து போடுறான். அவனோட ஒவ்வொருத்தரும் நோம்பில தொடர்பாங்க, துஆவால என்னோட தொடர்பாக. வைதா சாலக இபாதி அன்னி, என் அடியார்கள் என்னை பத்தி நபியே உங்கள்கிட்ட கேட்டா. சிலவங்க கேட்பாங்க, அல்லாஹ் எப்படி சக்தி வாய்ந்தவனா, கேட்டதெல்லாம் தருவானா, அல்லாஹ் எப்படிங்கிறான் என்ன கேட்பான். அல்லது கஷ்டத்துல விழுந்தவங்க, பாருங்கப்பா கேட்க கேட்க ஒண்ணுமே கிடைக்குது இல்ல, கிடைக்குமா என்ன உங்கள்ட்ட கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் அவங்களிலிருந்து தூரத்துல இல்ல, அவங்களுக்கு கிட்டத்தான் இருக்கிறேன், அவங்களோட ஓசை இல்லத்தை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இன்னி கரீம். பொதுவாக குர்ஆன்ல நபி உங்கள்கிட்ட கேட்பாங்க என்று அல்லாஹ் என்ன திரும்ப சொல்ற, நீங்க இப்படி சொல்லுங்க. குர்ஆன் எத்தனை ஆயதி? யஸ்அலுக அன்னாஸ் வனிஸா, மக்கள் மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்பாங்க. குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், நீங்க சொல்லுங்க அதில் அறிவு அல்லாஹ்ட்டேன்னு நீங்க சொல்லுங்க. யஸ்தஃப்தூனக அனின் நிஸா, பெண்களோட வாரிசு சொத்தை பத்தி உங்கள்ட்ட ஃபத்வா கேட்பாங்க. குல் இல்லாஹு யுஃப்தீக்கும், நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஃபத்வா கொடுப்பாருன்னு. யஸ்அலூனக அனில் ஜிபால், இந்த பெரிய மலைகள் எல்லாம் கியாமத்தில் என்ன ஆகும்னு கேட்பாங்க. குல் யன்சிபுஹா ரப்பி நஸ்வா, அல்லாஹ் உடைச்சு தள்ளிடுவான்னு சொல்லுங்க. சொல்லுங்க கேட்பாங்க, சொல்லுங்க கேட்பாங்க, சொல்லுங்க. ஆனால் இந்த ஆயத்துல மட்டும் என்ன பத்தி கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க நல்லா சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றதுக்கு கூட இடைவெளி வைக்கலையாம். நான் அவங்களோட இருக்கிறேன், நீங்க சொல்ல தேவையில்லை, நான் அவங்களோட இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எங்க ரப்பு எப்படி? வைதா ஸஅலக இபாதி அன்னி குல் ஃபஇன்னி கரீபன் இல்ல ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் சொன்னா நான் கிட்ட தான் இருக்கிறேன். ஆனா துஆ இருக்குது, துஆ வந்து தருவானான்னு கேட்கப்படாது. நாங்கள் எப்படி நினைக்கிறோம் அல்லாஹ் அப்படித்தான் நடந்து கொள்றார். நாங்கள் உலகத்தில் அவனை மீவனையும் பார்த்து 10 பேர் இப்படி சொல்றான், உலகத்தில் இப்படி ஆராய்ச்சி செஞ்சு இப்படி முடிவெடுத்திக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்க போதில்லை, இந்த குப்பையெல்லாம் தூக்கி வீசிட்டு ரப்பிட்ட கேளுங்க, ரப்பு தருவான் என்று கேட்டா உலகம் மேலாண்டு சொன்னதை ரப்பு தருவான். அதான் ஹதீஸ் சொல்லு, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, பதில் சுவரா கிடைக்கும் என்று யகீனோட சுவரா கிடைக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார் இல்லையா, 120 வயசாங்க நீ கேட்டார், புள்ள கேட்டார். அவரோட அவங்களோட சந்ததி முடியும்னு பயம். அவங்களோட நபிமார்களுடைய பரம்பரை, அவங்க வாப்பா நபி மகன் நபி, என்னோட இது இல்லாம போய்த்திருமே என்று அள்ளு அள்ளு அள்ளுன்னு அழுதாரு. 120 வயசாகுது. அவரோட மனைவிக்கு 80-90 வயசாச்சு. ஆனா சிலர் அழுகிறத பார்க்க எல்லாம் சந்தோஷம், நல்லா அழ வச்சு கொடுப்போம். அப்ப அவன் நல்லா கேட்ட பிறகு கொடுத்தா என்னோட மிச்சம் நெருங்குவாரு. அல்ல அப்படி சில பேர் வைக்கிற, சிலரு கேட்டோன்னே கொடுக்கிற. இந்த கட்டத்தில் 120 வயசுல புள்ள கிடைக்குமா? வெளி உலகம் சொல்லுது சாத்தியம் இல்லாத ஒன்று. 90 வயசு கிழவிக்கு பிள்ளையா கிடைக்கும்? வெளி உலகம் சொல்லுது சாத்தியம் இல்லைன்னு. இந்த நேரம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல பொறுப்புக்கு இருந்தாங்க ஹதரத் மரியம். அவங்களோட உம்மா வாப்பா இல்லை, இவர் தான் பொறுப்பெடுத்தார். கஃபாலத் இவரோட தான். கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியாக்குறாங்க அதை பொறுப்பாக்கினவர். பொறுப்பெடுத்தா பார்க்க போகணும் இல்லையா? மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு ஏரியால அவ இபாதத்தில் நிற்கிறா, வாலிப பெண் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு பார்க்கிற நேரம் எல்லாம் சாப்பாடு என்ன ஒண்ணும் என்ன தேவைகள் இருக்குதுன்னு கேட்க போனா அவனோட ரூம் நிறைய சாப்பாடு இருக்குது. தப்சீர் எழுதுறாங்க, அந்த காலத்தில் முளைக்காத பழங்கள் எல்லாம் அவனோட ரூம் இருக்கா. இவருக்கு அதிசயம்,
ஆம்பளைகளும் இங்கிட்டு வாராங்க இல்லை, இவன் வெளியில போறா இல்லை, எப்படிடா சாப்பாடு வருது? கேட்டா யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, இதெல்லாம் எங்கிட்டின்னு வருதுன்னு கேட்டான். அவ கொடுத்த பதிலுக்குதே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தலையை சுத்தி விட்டுட்டான். அவ ஒரு வேர்ஸ்ல சொன்னா, ஹுவ மின் இந்தில்லாஹ், என்ற ரப்புடைய தர்பாரிலிருந்து வருகிறது. அல்லாஹ் கொடுக்கறச்சா கணக்கு கேட்காம கொடுப்பான். எர்சுக்கும் ஐயஸா பிகைரி ஹிசாப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களாம், இந்த சீசன்ல இல்லாத பழங்களை எல்லாம் உலகம் சொல்ல இந்த காலத்தில் இந்த காய்கறி வராதன்னு. இப்பதான் ஆர்டிபிஷியல் அது இதெல்லாம் செய்யறானு. அப்ப அப்படி இல்லை, பூமியிலிருந்து வந்தா தான் உண்டு. இல்லாதத இந்த ஒரு இளம் பெண்ணுக்கு இவட இபாதத்தை இவட நெருக்கத்தை பார்த்து ரப்பு கொடுத்து இவா சந்தோஷப்படுத்துறா. நபியாகிய என்னை விட அந்தஸ்துல குறைஞ்சவாவ பெண்கள் யாருமே நபிமார் இல்லையே. நபிமாருக்கு அடுத்த அந்தஸ்து சித்திகாவின் அந்தஸ்துல இருந்தா. ஒரு நபியாகிய நான் கேட்டா ரப்பு தரமாட்டானா? எங்க யகீன் நம்பிக்கை சமஞ்சிச்சோ அந்த மிஹ்ராபில் இருந்து கையை தூக்கினாரு. யா அல்லாஹ், என்ன கைவிட்டுடாதே, சாலிஹான புள்ளை ஒன்று தந்துரு. ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா. நீ துவாவெல்லாம் காதால நாங்க கேட்கிற துவா இல்லத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கையை தூக்கினாரே. கீழே போட முன்னாலே மலக்கு பின்னுக்கு வந்து நின்றாரு. மலக்கு பின்னால வந்து சொன்னாரு, உங்களுக்கு புள்ளையும் தந்து நாங்களே பேரையும் வச்சுக்கிறோம். பேரு யஹ்யா. அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா. அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யாவென்ற ஒரு புள்ளையை தர போறான். நாங்க புள்ள கிடைச்ச போது அந்த பேரு தேடுற அவருக்கு கருவுக்கு வர முந்தியே பேரோட புள்ளை எல்லாம் சொல்லிட்டான். யஹ்யான்னு புள்ள தாரம். அவர் எப்படி பார் தெரியுமா? பிறந்த பிறகு உலகத்தை குழப்பக்காரன் வைக்க மாட்டாரு. அல்லாஹ்ட வார்த்தைகளை உண்மைப்படுத்த ஆளாய்ப்பாரு. முஸத்திகம் பிகலிமத்தின் மினல்லாஹ், எல்லாருக்கும் தலைமைத்துவம் கொடுக்கும் நபியாகிப்பாரு. ஹசூர் வ நபிய்யம் மினஸ் சாலிஹீன். பெரியோர் ஆதாரம். நம்பிக்கை எப்படி சமையுதோ சீராகுதோ அல்லாஹ் உதவி உடனே இறங்க ஆரம்பிக்கும். ஆகவே சஹர் நேரத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் நோம்போடு இருக்கிற நேரம் இருக்கிறே மனுஷனுக்கு கஷ்டம். உடம்புல ஒட்டஞ்சி நோய் வருத்தம் வருது, ஒட்டஞ்சி போயிட்டிருக்கிறாரு, ஒத்தருமே கை கொடுக்குறாங்க. இல்லை, இப்படி ஒட்டஞ்சி போன நேரத்தில் கேட்டால் உடனே எடுக்கிறாங்களா? இமாம்கள் இதை ரொம்ப துல்லியமா பார்த்துக்கிறாங்க. முன்கசிருல் கல்ப், ஒரு மனுஷன் ஒத்தனே பார்க்கிறான் இல்லையே என்று உடஞ்சு போய் தள்ளாடு முன்னுக்கு அழுதா உடனே அவருடைய பேச்சு அங்க எடுக்கிற. ஆகவே ஹதீஸ்ல வருது, நாங்கள் எல்லாரையும் பகலையில பசியில வச்சு மாலையில இஃப்தாருக்கு சந்தோஷப்படுற நேரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களை சந்தோஷப்படுத்துறானாம். சில நேரம் எங்களோட பேரு நரகவாசிகள பட்டியல் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், லிஸ்டிலிருந்து பேரை மாத்துறானா. அதான் ஹதீஸ்லேக்கு வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், நரகத்தில் இந்த விடுதலை செய்தாக்கள் நிறைய பேர் இஃப்தார் எல்லாம் அந்த வேலை நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நோம்பாளிக்கும் கபூல் செய்யப்பட்ட துவா ஒன்று அல்லாஹ் கொடுக்குறான். கேளு தாரன் லிகுல்லி சாயிம் தாவா முஸ்தஜாபா, நோம்பாளிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா இருக்குது. என்ன அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ரமலானை எமது சொர்க்கத்தை நிச்சயிக்கக்கூடிய ரமலானாகவும், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரமலானை பயன்படுத்தினார்களோ அதுபோன்று பயன்படுத்தவும், ரப்பிடத்திலே எல்லாத்தையும் கேட்டு அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது நோன்புகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சலாமத்தான ஆஃபியத்தான அமானான ரமலானாக இந்த ரமலானை கொடுத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.